ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துன்னு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா சில பேர் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து ஃபேக்காக சப்மிட் பண்ணுறதாகவும், ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்கள்ட்ட இல்லாததுனாலும் வந்து அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, இப்போ போகிறவங்க இல்லைனா இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக போகிறவங்கலாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துன்னு போனோம் எல்லாத்தையும் வந்து நான் கிளியராக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் போயிட்டுலாம் வந்துன்னு அதெல்லாம் ஒரு அழிச்ச குழப்பாக இருக்கும். லாஸ்ட் டைமில் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க, வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு, அவங்கள்ட்ட வந்து பேசி என்னென்ன சர்டிஃபிகேட்டு எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அவங்க வந்து என்ன சர்டிஃபிகேட்டு எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போனோடனே உங்களை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு, ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் சைன் வாங்கி வந்து இருக்கீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள வெரிஃபிகேஷனுங்க அனுப்புகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வாங்கின்னு போயிடுங்க. அது வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜிஹெச் அதுமாரி இருந்தால் அங்கே போய் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து வாங்கின்னு போயிடுங்க. நீங்கள் வந்து பிரச்சனை வராது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரிஜினல் எடுத்துங்க. 10th மார்க் ஷீட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டுமே எடுத்துக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ரெனியூவல் பண்ணி வச்சிங்க, புதுசாக இப்போ ரெனியூவல் பண்ணுவாங்க, அது வந்து ரெனியூவல் பண்ணி வச்சிங்க. பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து அந்த 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 கேட்டகரியில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்துன்னு போங்க. ப்ளஸ் வந்து இடபிள்யூஎஸ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போங்க. டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டில் அது வந்து ஒரிஜினல் எடுத்துன்னு போங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்குதுல்ல, அது வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் மஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கிளியராக ஜிஹெச்சில் போய் கரெக்டாக வந்து சைன் வாங்கின்னு அப்படி வந்து எடுத்துன்னு போங்க. ஃபஸ்ட்டு போனோடனே அதுதான் உங்களுக்கு செக் பண்ணுறாங்க. ஸோ அது கம்பல்சரியாக வந்து மறக்காமல் எடுத்துன்னு போயிடுங்க. ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசி கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் 12th 10th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிசி எடுத்துன்னு போங்க, இல்லை காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அந்த டிசி எடுத்துன்னு போங்க. டிசி வந்து கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எத்தனை எடுத்துன்னு போங்க, அவங்க 2 தான் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கும் 4 எடுத்துன்னு போங்க. ஏன்னா திடீர்னு வந்து தேவைப்பட்டாலும் படலாம், அதனால முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு 4 எடுத்துன்னு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து எடுத்துன்னு போங்க. ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 12th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. 12th மார்க் ஷீட்டு வந்து ஒரிஜினல் எடுத்துன்னு போங்க. அதை வந்து எடுத்துன்னு போங்க. அங்கே போயிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 காப்பி வந்து ஜெராக்ஸ் போட்டுன்னு போங்க, ஓகேவா? இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வந்து 2 காப்பி வந்து ஜெராக்ஸ் போட்டுன்னு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அழகாக முடிஞ்சு அழகாக வந்து உங்களுக்கு எங்கே சென்டர் வந்து அலர்ட் ஆகிருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இதை எடுத்துன்னு போங்க. இது எடுத்துன்னு போகிறவங்களாம் இப்போ இன்னொரு 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுலேயும் அவங்க வந்து எடுத்துன்னு போகலன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எடுத்துன்னு போங்க. இல்லைனா இப்போ செகண்ட் மெரிட் லிஸ்ட்டு 3rd அப்படின்னு வரும்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் சொன்ன சர்டிஃபிகேட்லாம் எல்லாத்தையும் ஒரிஜினலும் எடுத்துன்னு போங்க, ஜெராக்ஸ் காப்பி 2 எடுத்துன்னு போங்க. எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஈஸியாக வந்து போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஈஸியாக வந்து வந்துடலாம். ஸோ இதுக்கான இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதமாரி இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து நான் ரெகுலராக வந்து மேக் பண்ணினே இருப்பேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அதான் நீங்கள் கொடுக்குற எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.